ஃப்ரைடே எக்ஸ்பீரியன்ஸுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வாரத்தில் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிட்ட விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நான் இப்போ தான் ஒரு ஒர்க் ஷாப் முடிச்சுட்டு வந்தேன். அதனால் என்னால் ஸ்டூடியோவில் போய் ரெக்கார்ட் பண்ண முடியல. அதனால் நான் அப்படியே கார்லேயே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன். 5 மணிக்கு நம்ம டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கிறோம். இந்த வாரம் ஃபஸ்ட் வீடியோ எக்ஸ்பீரியன்ஸை பற்றி. இந்த வாரம் ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம் நடந்துச்சு. சேலத்தில் ஒரு ஸ்கூலில் வந்து நான் ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போயிருந்தேன். அங்கே வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங்கிற ஒரு டாபிக் கொடுத்துருந்தாங்க. இட்ஸ் ஃபார் எனக்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஏன்னா நான் பப்ளிக் ஸ்பீக்கிங் பற்றி நான் கிளாஸ் எடுத்ததில்லை. அதுவுமே வந்து 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸை கிளாஸ் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். நான் என்னோட 5th ஸ்டாண்டர்ட் இப்போ தான் முடிச்சு என்னோட பையன் கூடயும் ஒரு அரை மணி நேரம் அதை பற்றி பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி அவங்களோட மைண்ட் செட், அவங்களோட டேஸ்ட்டு, அவங்களோட சாய்ஸ் ஆஃப் கிஃப்ட்டு இதெல்லாம் எப்படி இருக்கும்லாம் கேட்டுட்டு பென்சில் கொடுக்கலாமா சாக்லேட் கொடுக்கலாமாங்கிறதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருந்தேன். கண்டிப்பாக பென்சில் கொடுத்துடாதீங்க, சாக்லேட் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதனால் நான் சாக்லேட் வாங்கிட்டு போயிருந்தேன். ரொம்ப நல்லா போச்சு செஷன். அந்த செஷனில் என்னை ரொம்ப ஒரு பாதிக்கப்பட்ட தாக்க வச்ச, என்னைய மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை கொடுத்த ஒரு குழந்தைய பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு லட்சியம் இருக்குது, கோல் இருக்குது அப்படின்னு கேட்டேன். ஒரு 2-3 பேர் கை தூக்குனாங்க. சரி, உங்கள் கோலில் யாராவது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். யாருமே கை தூக்கல, எந்திரிக்கல. அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல, நீங்கள் ஏதாவது என்கிட்ட கேட்க விரும்புகிறீங்களா, ஏதாவது கேள்வி என்கிட்ட கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். டி வாண்ட் ஆஸ்க் மீ எனி கொஷின் அப்படின்னு சொன்னேன். ஸோ யாருமே எந்திரிக்கல. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், பாருங்கள் ஒரு வாய்ப்பு கிடைச்சது, நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், அப்பையும் மிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ whenever there is an opportunity நீங்கள் பயன்படுத்தணும். அதனால் நீங்கள் டக்குன்னு எந்திரிச்சு தப்போ ரைட்டோ நீங்கள் ட்ரை பண்ணிடுங்க. உங்களுக்கு கேள்வியே இல்லைன்னா கூட ஒருத்தன் கேள்வி இல்லை உட்காந்துருக்கான், இன்னொருத்தன் வந்து எந்திரிச்சிட்டான்னா யூஆர் புட்டிங் சம் எஃபர்ட். ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் தான் அப்படின்லாம் சொன்னதுக்கப்புறம் இப்போ நான் 3 செகண்ட் தான் டைம் கொடுக்க போகிறேன். இந்த 3 செகண்டில் யாராவது எந்திரிச்சு என்கிட்ட கேள்வி கேட்கணும் தான் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 அப்படின்னு சொன்னேன். 13 பேர் கை தூக்குனாங்க, 150 180 ஸ்டூடெண்ட்ஸில். ஸோ நான் வந்து எல்லாத்தையுமே அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு ஒருத்தரை என்கிட்ட கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதில் ஒரு குழந்தை எந்திரிச்சு சொல்லிச்சு, எனக்கு வந்து கேள்வியே இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. இன்னொரு குழந்தை எந்திரிச்சிச்சு. அந்த குழந்தை வந்துட்டு உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டுச்சு. இன்னொரு குழந்தை வந்து நீங்கள் ஏன் எங்களை கேள்வி கேட்க சொன்னீங்க அப்படின்னு கேட்டுச்சு. இது எல்லாமே வந்து நார்மலாக இருந்துச்சு, அக்செப்டபிள். ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னென்னா, ஒரு குழந்தை எந்திரிச்சிது. அந்த குழந்தை எந்திரிச்சிட்டு ஹாய் சார் அப்படின்னு சொல்லிச்சு. அது வரைக்கும் பேசினவங்களும் ஹாய் சொன்னாங்க, குட் மார்னிங் சொன்னாங்க. ஆனால் அவங்களாம் எப்படி சொன்னாங்கன்னா, குட் மார்னிங் சார், ஒய் டிட் யூ ஆஸ்க் அஸ் டு ஆஸ்க் கொஸ்டின் சார் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக கேள்வியாக கேட்டாங்க. இந்த குழந்தை ஹாய் சார்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுச்சு. நானும் வெயிட் பண்ணேன். எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சு இந்த குழந்தை வந்து ஹாய் சொல்லிட்டு என்கிட்ட ஹாய் எதிர்பார்க்குது அப்படின்னு. ஸோ இது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. நானும் திரும்ப ஹாய் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தேங்க்யூ சார் ஸோ அப்படின்னு பேச ஆரம்பிச்சது. எனக்கு அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. சரி, ஏன்னா இவ்வளோ சின்ன வயசில் இப்படி இருக்கே அப்படின்னு. தேங்க்யூ அப்போ கூட சொல்லலை. என்ன சொல்லுச்சுன்னா அது ஹாய் சொல்லிச்சு. நான் உடனே புரிஞ்சிருச்சு எனக்கு, அந்த பொண்ணு என்கிட்ட ஹாய் சொல்கிற வரைக்கும் ஆரம்பிக்காது அப்படின்னு. ஹலோம்மா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சார் அப்படின்னு ஆரம்பிச்சது பேசுறதுக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. நான் அந்த பொண்ணை அந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை ஸ்டாப் பண்ணி நான் எல்லாத்துக்கும் சொன்னேன், பாருங்கள் அந்த பொண்ணு வந்து என்கிட்ட வந்து ஏதோ கேட்கணுங்கிறதுக்கு ட்ரை பண்ணல, நிஜமாவே ஒரு கான்வர்சேஷன் பில்டு பண்ணுது. இது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு மேனர்ஸு. நம்ம முன்னாடி இருக்கிறவங்க நம்ம பேச்சை கேட்குறாங்க, அவங்கள்ட்ட நம்ம பேசணும். அப்போ முதல்ல க்ரீட் பண்ணணும், க்ரீட் பண்ணதுக்கப்புறம் பேசணும்னு நினைக்குது. இது வந்து ரொம்ப நல்ல குணம், ஐ அப்ரிஷியேட்மா அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து சொன்னேன். அந்த பொண்ணு தேங்க்யூ ஸோ மச் சார் அப்படின்னு சொல்லிச்சு. பாருங்கள், நம்ம 2 விதமாக ஒருத்தங்கள்ட்ட பேசலாம். வாயால் பேசலாம், மனசார பேசலாம். வாயால் பேசினா நம்ம தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. வி கான்ட் கிரியேட் அன் இம்பேக்ட், வி கான்ட் இன்ஃப்ளூயன்ஸ் தம், வி கான்ட் மேக் அவர் மெமரி இன்ஸ்டால்ட் இன் தம். தே வில் ஃபர்கெட் அஸ் இன் நோ டைம். ஆனால் நம்ம மனசார பேசினா தே வில் ரிமெம்பர் அஸ் டில் தே லிவ். அப்படி சில பேர் இருக்கிறாங்க. அந்த ஒரு குழந்தை, அந்த மாதிரி ஒரு குழந்தை. ஏன்னா இன்றைக்கும் எனக்கு அந்த குழந்தையோட முகம் ஞாபகம் இருக்குது. ஹலோ சார், ஹலோ சார் அப்போ நான் பாராட்டினதுக்கப்புறம் தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு ஏதோ ரொம்ப பெரிய ஆள்கிட்ட, ரொம்ப மெச்சூர்டான ஒருத்தங்கள்ட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த குழந்தை கேள்வி கேட்டுச்சு, நாங்கள் பேசினோம். என்னால் வந்து அந்த தாட்லேருந்து வெளியே வரவே முடியல. அதுக்கப்புறம் பல சுச்சுவேஷனில் பார்க்குற அந்த குழந்தையோட ஆன்சர்ஸ், அந்த குழந்தையோட தாட் ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப டீப்பாக இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன்லேருந்து நான் கற்றுக்கிட்ட சில விஷயங்கள் சொல்கிறேன். நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் முதல்ல என்ன கற்றுக்கிட்டேன்னா, ஏஜ் டசன்ட் மேட்டர். வயசு ஏதோ 5ஆம் கிளாஸ் படிக்கிறாங்கிறதுனால அவங்க வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கணும், அவங்களுக்கு நம்மளவுக்கு அனுபவம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மளா எதுவும் நினைக்கக்கூடாது. தேர் கேன் பி அ வெரி க்ரோன் மெச்சூர்டு சோல் இன் தட் 5-year-old பாடி ஆல்சோ, 5th ஸ்டாண்டர்ட் சைல்டு ஆல்சோ. இது ஃபஸ்ட் லெசன். 2வது லெசன் நான் கற்றுக்கிட்டது, நம்ம சில விஷயங்களை வந்து 25 வயசில் தான் கற்றுக்கணும்னு இல்லை, குட்டி குழந்தைங்களா இருக்கும்போதே சில விஷயங்களை கற்றுக்கலாம். அதனால் நம்ம குழந்தைங்களுக்குமே வந்து இந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷ்னல் மேனரிசம்
பிஹேவியரிசம், மெச்சூர்ட் அப்ரோச், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் இதெல்லாமே சொல்லிக் கொடுக்கணும். சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து ஃபைனல் இயரில் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு இன்டர்வியூவில் கை கொடுக்குற போது தான் சொல்லிக் கொடுக்கணும்னு இல்லை. பொதுவாகவே எல்லா மனுஷங்களுமே எப்படி விவகாரம் பண்ணணும், எப்படி பேசணும், பழகணுங்கிறத சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒருத்தங்க மேலே வச்சிருக்கிற மரியாதை அவங்க அவங்க மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்கங்கிறத டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. எப்போ வந்து நான் அந்த குழந்தைய பார்த்து புகழ்ந்தனோ, நீங்கள் நல்லா பண்ணீங்கம்மா, இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம், இந்த வயசில் நீங்கள் இப்படிலாம் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு நான் சொன்ன உடனே, ரொம்ப நன்றி சார் அந்த பொண்ணு சொல்லும்போது மனசார நீங்கள் என்னை புகழ்ந்துருக்கிறீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நீங்கள் என்னுடைய குணத்தை நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணியிருக்கிறீங்க, நன்றி அப்படிங்கிற வார்த்தையை தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லும்போது என்னால் உணர முடிஞ்சிச்சு தட் கேர்ள் மீன்ஸ் த தேங்க்யூ அப்படின்னு. அவங்க மனசார நன்றி சொன்னாங்க அந்த குழந்தைன்னு. ஸோ அந்த குழந்தை ரொம்ப நல்லா இருக்கணும், ரொம்ப பெரிய ஆளாக வரணும். ஐ ஹானஸ்ட்லி விஷ் ஹர் தட். அண்ட் ஐ ஆல்சோ விஷ் ஆல் த யங்ஸ்டர்ஸ் ஷுட் ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் அ matured approach towards interpersonal relationship. In the world of social media, in the world of reels and scrolls, we miss to communicate from heart. அதனால் நம்ம கண்டிப்பாக கம்யூனிகேட் பண்ணணும், மனசார பண்ணணும். நீங்கள் உங்கள் கமெண்ட்டில் உங்களோட ஃபீலிங்ஸ் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்குதுன்னு சொல்லுங்கள். எனக்கு இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது, எனக்கு டைம் இருக்கான்னு தெரியல, இதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஆம், நான் ராமநவமி நடந்துச்சு போன சண்டே, இதுக்கப்புறம் தான் நடந்துச்சு. அந்த ராமநவமியில் ஒரு காலேஜ் ஈவெண்ட்டுக்கு நான் போயிருக்கிறேன். அங்கே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க நிறைய. அப்போ கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 3 குழந்தைங்க வந்து செல்ஃபோன் எடுத்துகிட்டு செல்ஃபோனை பார்த்துட்டு கதையை வாசிச்சாங்க. ராமா வாஸ் வாக்கிங், வா வா ஹவ் அ பியூட்டிஃபுல் ஸ்பேஸ், இப்படி எதேதோ அவங்க அப்படியே வர்ணிக்கிறாங்களாம், ரசித்து சொல்கிறாங்களாம், ஆனால் வாசிக்கிறாங்க. ஸோ அவங்களால வந்து ஒரு கதையை மனசார ஃப்ரம் ஹார்ட் அவங்களால பேச முடியலை. அது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதுவும் ஒரு ஸ்டைல் தான், ஜென்சி அப்படின்னு நம்ம ஒத்துக்கலாம். ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, முன்னாடி இருக்கிறவங்கள அவங்க பார்த்து பேசலை. எனக்கு வந்து ஐ கான்டாக்ட் இல்லாத போது முன்னாடி இருக்கிற 30 பேரை எங்கேயோ யாரோ இல்லாத இடத்துல ஒரு பாட்காஸ்ட்டில் ரேடியோவில் பேசுகிறதுக்கும், முன்னாடி 25 பேர் இவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க வானத்தை பார்த்து செல்ஃபோனை பார்த்து பேசும்போதும் இருக்கிற ஒரு டிஸ்கனெக்ஷன் என்னால் உணர முடிஞ்சுது. ஸோ அதை பார்க்கும்போது இந்த குழந்தை வந்து ஃபார் மோர் மெச்சூர்டு தேன் தோஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதான் வந்து என்னோட இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங். ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ ஃபார் லிசனிங் டு திஸ் கான்வர்சேஷன். தேங்க்யூ ஸோ மச். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. மோர் த சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் மோர் த பெல் பட்டன், ஐ கேன் ரீச் அவுட் டு மோர் பீப்புள், ஆர் அட்லீஸ்ட் த சேம் பீப்புள் அகைன் அண்ட் அகைன். வணக்கம்.